மதீனாவுடைய மிக பிரபல்யமான ஒரு தோட்டம்தான் புஸ்தானு சல்மான் அல் ஃபாரிசி. ஹஜ்ரத் சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தோட்டம். சகோதரர்களே, ஈரான்ல நெருப்பு வணங்கியாக பிறந்து பின்னால் கிறிஸ்தவராக மாறி பல நாடுகளுக்கு சென்று, ஈராக்குக்கு சென்று, துருக்கிக்கு சென்று, கடைசியாக அடிபட்டு யூதர்களால் அடிமையாக பிடிக்கப்பட்டு உண்மையான மார்க்கத்தை, உண்மையான இறைவனை தேடி இந்த மதீனாவுக்கு வந்து சேர்ந்தவர் சல்மான் உல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு. எந்த அளவுக்கு என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்காக அதிகம் தியாகம் செய்தவர், அதிகம் தீனுக்காக கஷ்டப்பட்டவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை புகழ்ந்து சொன்னார்கள், சல்மானு மின்னி வமின் அஹ்லில் பைத். சல்மான் என்னை சார்ந்தவர், என்னுடைய குடும்பம் சல்மான் என்றார்கள். அது மாத்திரமல்ல, இன்னும் சொன்னார்கள், லவ் கானல் ஈமானு பி சுரையா லனாலஹு ரிஜாலு மின் ஹாவுலா. சுரையா என்ற மிக நீண்ட உயர தூரத்தில் இருக்கக்கூடிய, மிக தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் ஈமான் இருந்தாலும் சல்மானை போன்ற மக்கள் அங்கேயும் தேடிச் சென்று ஈமானை அடைந்து கொள்வார்கள். அந்த சல்மான் அடிமையாக பிடிபட்டு வாழ்ந்து வளர்ந்த இடம்தான் இந்த தோட்டம். சகோதரர்களே, இந்த தோட்டத்தில் தான் அடிமையாக ஒரு யூதரிடத்தில் சல்மான் உல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு வேலை செய்து கொண்டிருந்தார். அந்த தோட்டத்தில் இருக்கும் பொழுதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹுவை உரிமையிடுவதற்கு நாடினார்கள். ஆனால் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு எஜமானாகிய யூதன் சொன்னான், 40 ஊக்கியா தங்கம் தர வேண்டும், அத்தோடு 300 ஈச்ச மரங்களை நாட்டி தர வேண்டும். உடனே சஹாபாக்களிடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தோழர்களே, எல்லோரும் ஈச்ச மரம் கொண்டு வாருங்கள். உடனே சஹாபாக்கள் ஈச்சங்கன்றுகளை கொண்டு வர 300 ஈச்சங்கன்றுகள் கிடைத்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே சஹாபாக்களை அழைத்து கொண்டு வந்து தன்னுடைய முபாரக்கான கரத்தால் இந்த தோட்டத்தில் ஈச்ச மரங்களை நாட்டினார்கள். என்ன ஆச்சரியம்! சஹீஹான ரிவாயத்துகளில் இருக்கிறது, ஈச்ச மரத்தை நாட்டிய அதே வருடம் ஈச்ச மரம் வளர்ந்து காயும் தர ஆரம்பித்தது. சல்மானுல் ஃபாரிஸ் உரிமையாகினார். சகோதரர்களே, ஈமானுக்காக யாரெல்லாம் பாடுபடுகிறார்களோ அல்லாஹ் அவர்களை ஒரு நாளும் வீணாக்க மாட்டான். கண்ணியமான சல்மானுல் ஃபாரிசி வாழ்ந்த இந்த தோட்டம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கரத்தால் ஈச்ச மரம் நாட்டப்பட்ட இந்த தோட்டத்தில் வரக்கூடிய, சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் முழு உலக முஸ்லிம்களுக்கும் தருவானாக.